வட மாநிலத்தைச் சேர்ந்த 50 குடும்பத்தினர் வேலையில்லாத காரணத்தினாலும் சொந்த ஊருக்கு செல்ல பணமில்லாத காரணத்தினாலும் 90 கிலோமீட்டர் தூரம் தனது உடைமைகளை சுமந்து கொண்டு நடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இவர்கள் எந்த பகுதிக்கு செல்ல வேண்டும், எதனால் இவர்களுக்கு பணி கிடைக்கல, விவரம் என்ன? நிச்சயமாக காயத்ரி, மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விழுப்புரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் ஒப்பந்த அடிப்படையில் மண்ணில் பைப் புதைக்கும் பணிக்கு வந்துள்ளனர். கடந்த மாதம் வந்த அவர்களுக்கு அந்த பணியானது நிற்கப்பட்டுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் தனது உடைமைகளுடன் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அந்த பணி நிறுத்தப்பட்டதால் அவர்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தனது சொந்த மாநிலத்துக்கு செல்வதற்காக போதிய பணம் இல்லாத காரணத்தால் அங்கிருந்து அவர்கள் நடந்தே தற்போது ஆரணி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். தற்போது அவர்கள் வர வழியில் யாசகம் பெற்று நடந்து வந்துள்ளனர். மேலும் மற்றும் வேலை கிடைக்க சில தினங்கள் காத்திருந்ததாகவும் அவர்கள் கூறினர். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. இதனால் கையில் இருந்த பணத்தை செலவழித்து விட்டு சொந்த ஊருக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தனர். கையில் இருந்த குறைந்த பணத்தையும் செலவு செய்ததால் அவர்கள் ரயில் ஏறி தனது சொந்த கிராமத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் அவர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தனர். உணவுக்கு கூட வழியில்லாததால் வழியில்லை என்று அவர்கள் நம்மிடத்தில் தெரிவித்தனர். குறிப்பாக அவர்கள் விழுப்புரத்திலே ரயில் நிலையம் உள்ளது, அங்கிருந்து நீங்கள் செல்லலாம் என்று நம்ம அவர்களிடத்தில் கேட்டபோது தங்களிடத்தில் போதிய பணம் இல்லாததால் நாங்கள் நடந்தே வந்து கொண்டிருக்கின்றோம், வரவழியில் யாசகம் பெற்றுதான் தற்போது நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்தனர். தற்போது அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் இடத்திலிருந்து கலம்பூர் ரயில்வே நிலையம் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கு தன் இடத்தில் குறைந்த பணம் உள்ளது. அந்த பணத்தை வைத்து நாங்கள் காட்பாடி சென்று காட்பாடியிலிருந்து தனது சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு செல்வதாக தெரிவித்தனர். காயத்ரி, நன்றி மோகன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கார்.